வெல்கம் கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய சில ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களோட வாய்ஸ் அப்புறம் உங்களோட ஃபேஸ் எதுவுமே முக்கியம் இல்லை. அப்புறம் என்னதான் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே முக்கியம் இல்லடா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஏஐ டூலோட பேர் தான் வீட். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களோட மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டு உங்களோட நேம் கேட்பாங்க. டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. தென் நீங்கள் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் அதில் ஃபர்ஸ்ட்டா ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா, டிஸ்கிரைப் யுவர் வீடியோ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அதில உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட்ட நீங்க டைப் பண்ணுங்க. சப்போஸ் என்ன மாதிரியான வீடியோக்காக நீங்க இதுக்கு ரெடி பண்றீங்க. ஒரு யூடியூப் ஷார்ட்ஸா, அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ரீலா, இல்ல எத பேஸ் பண்ணி கன்டென்ட், அதாவது பேசிக்கா எத பேஸ் பண்ண கன்டென்ட் அப்படின்றத குடுத்துட்டு, எத்தனை செகண்ட்ஸ் வேணும் டைம் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு ஜெனரேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு டேபுக்குள்ள போகும். ஸோ அந்த டேப்ல நீங்க என்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, வீடியோ ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்க கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணணுமா வேண்டாமா? இல்ல கேப்ஷன்ஸ் என்ன மாதிரியான ஃபாண்ட்ல இருக்கணும்? இல்ல லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்றது, இல்ல அதோட வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸா, இல்ல அதுல டிஃபரெண்ட் வேரியன்ட்ஸ் இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிரும். அண்ட் அந்த பேஜ் இப்படிதான் இருக்கும். ஸோ அதில உங்களுக்கு ஷேர் பண்ற ஆப்ஷன், டவுன்லோட் பண்ற ஆப்ஷன், இல்ல மெயில்ல ஷேர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா, இது ஃப்ரீ கிடையாது. இத நீங்க பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ண முடியும். அப்புறம் என்ன கூந்தலுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால மந்த்லி ஒரு 500 அஃபோர்ட் பண்ண முடியும் ஒரு யூடியூப் சேனலுக்காக அப்படின்னா, நீங்க இத ட்ரை பண்ணலாம். அண்ட் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இதில ஃப்ரீ பிளான்ஸும் இருந்தது. நான் அதில ரெடி பண்ண சில வீடியோஸ உங்களுக்கு காட்டுறேன். Brain rot is a term that describes that fuzzy feeling we get when we overload our brains with too much information, especially from screens. ஸோ இப்போ செகண்ட் ஏஐ டூல் பத்தி பார்க்கலாம். அண்ட் இந்த டூல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்ல. எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் சேர்த்து தான். அண்ட் இந்த டூலோட பேர் தான் இன்வீடியோ. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் நீங்க ஓப்பன் பண்ணதும் உங்கள ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ண சொல்லும். உங்க மெயில் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எடுத்த உடனே உங்களுக்கு ப்ராம்ப்ட் என்டர் பண்றதுக்கான ஒரு டேப் தான் இருக்கும். ஸோ அதில நீங்க உங்களோட ப்ராம்ப்ட்ட ஃபர்ஸ்ட்டு என்டர் பண்ணிட்டு, ஜெனரேட் மை வீடியோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரியேட்டிங் அப்படின்னு கொஞ்சம் நேரம் லோட் ஆயிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் இல்ல, ரொம்ப நேரம் லோட் ஆகும். தென் உங்களுக்கு அனலைசிங் வீடியோ, இல்ல கிரியேட்டிங் வீடியோன்ற மாரி ஒரு டேப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வீடியோ ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஃபுல்லா ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில டியூரேஷன் எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு, அண்ட் என்ன பிளாட்ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு இதில இருக்கு. தென் மீடியால உங்களுக்கு 3 இருக்கும். பேசிக், இன்னொரு பேசிக், தென் ப்ரோ அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து நமக்கு ஃப்ரீ தான். ஜெனரேட் பண்றதுக்கு எந்த கிரெடிட்டுமே தேவையில்ல. அண்ட் 2வது உள்ளதுக்கு நமக்கு 8 கிரெடிட் தேவை. அண்ட் ப்ரோ வெர்ஷன்ஸ்க்கும் கிரெடிட் நெறைய தேவை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் வெர்ஷனுக்கு போலாம். தென் ஜெனரேட்ட கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இப்படி 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில கன்டின்யூ வித் பேசிக் அப்படின்னு போட்டு கீழ ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி கன்டின்யூ குடுத்துருங்க. தென் உங்களுக்கு ரொம்ப நேரம் லோட் ஆகும். நான் இது ஒரு 75x ஓட விட்டுருக்கேன். ஸோ இவ்வளவு நேரம் லோட் ஆகுது. தென் உங்களுக்கு லோடிங் பிரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில நீங்க பிரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ அந்த வீடியோ எந்த மாதிரி கிரியேட் ஆகி வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். தென் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா கிரியேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா கீழ நீங்க எடிட் அண்ட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு லாங் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில நீங்க வீடியோவ எடிட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்றப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது என்ன மாதிரியான குவாலிட்டில வேணும், 720pயா, 1080pயான்னு. ஸோ குவாலிட்டிய பொறுத்தவரைக்கும் நமக்கு ஃப்ரீ வீடியோஸ்ல ஒரு சில குவாலிட்டீஸ் தான் அவைலபிளா இருக்கும். ஸோ அத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கன்டின்யூ குடுத்துருங்க. ஸோ கன்டின்யூ குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்து டவுன்லோட் ஆகுறதுக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சுரும். தென் நம்ம நார்மலா ஒரு வீடியோ டவுன்லோட் பண்றப்ப என்ன ப்ராசஸ் வருமோ அதே தான். நீங்க ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கலாம், பாத் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க சேவ் குடுத்ததும் உங்களோட டிவைஸ்ல அது சேவ் ஆயிரும். அத நான் இப்ப ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்க மூளை யூடியூப் வீடியோ பாப்பர் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மூளை சிதைவு இருக்கு. உங்க எண்ணங்க தாவி தாவி போச்சுன்னா உங்களுக்கு மூளை சிதைவு இருக்கு. ஸோ இப்போ இந்த 2 டூலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீடு எடுத்துக்கலாம். ஸோ வீட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அது பெய்டு டூலா இருந்தாலுமே ஆடியோ அண்ட் கேப்ஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம தமிழ் கேப்ஷன்ஸ் பார்த்தா கூட அதுவும் ஓரளவுக்கு நமக்கு கரெக்ட்டா தான் இருக்கும். தென் அத நம்மளால மாடிஃபை பண்ணிக்க முடியும். நமக்கு அதுக்கும் சைடுல ஆப்ஷன்ஸ் இருந்தது. தென் இந்த பக்கம் நம்ம இன்வீடியோ பக்கம் வந்தோம் அப்படின்னா, இங்க உங்களுக்கு அதோட ஆடியோவ கேட்டப்பவே தெரிஞ்சிருக்கும். ஏதோ நம்ம Googleல டப்பிங் பண்ண மாரி இருக்கும். ஸோ Google அக்கா பேசின மாரி தான் இருந்துச்சு. அண்ட் கேப்ஷன்ஸ் கேட்கவே வேண்டாம். ஸ்கொயரா தான் இருந்தது. ஸோ என்ன ஃபாண்ட்ஸ்ன்னே தெரியல. அண்ட் நம்ம இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இதில யூஸ் பண்ற ஸ்டாக் இமேஜஸ், ஸ்டாக் வீடியோஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் லைசென்ஸ்டு. ஸோ அதில அவங்களோட வாட்டர் மார்க் இருக்கும். அது போக உங்களுக்கு இன்வீடியோவோட வாட்டர் மார்க்கும் சேர்ந்து வரும்.
ஸோ இந்த 2 டூல்ல உங்களோட ஃபேவரைட் எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி மறக்காம நெறைய ஏஐ டூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.